இந்த உடலை நாம் தான் பாதுகாக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும் என்ற உயர்ந்த அக்கறையோடு சிந்தனையோடு முஸ்லிம்கள் வாழும் காலத்திலே சிந்தித்து வாழும் என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகிறார். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் என்பதாக சொல்வதை போன்று உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் நாம் எல்லா சாதனைகளையும் படைக்க முடியும். எந்த வயதிலும் அல்ல, சாதனைகள் படைப்பதற்கு வயது என்பது ஒரு வரம்பு கிடையாது. 60 வயதிலும் சாதனை படைக்கக்கூடிய மனிதர்கள் உண்டு, 70 80 சாதனை படைக்கக்கூடிய மனிதர்களும் உண்டு. எனவே சாதனைக்கு வயது கிடையாது. அந்த காரணம் என்ன? அவர்கள் உடலை அவ்வளவு கட்டுக்கோப்பாக, பத்திரமாக, ஆஃபியத்தாக, ஆரோக்கியமாக அவர்கள் வைத்துக் கொள்வது ரொம்ப முனைப்போடு செயல்படுகிறார்கள். அதனால் தான் 25 வயதுடைய வாலிபனுக்கு முடியாத ஒரு காரியம் 75 வயதுடைய முதியவருக்கு செய்ய முடியும் என்று சொன்னால், அந்த 75 வயது மனிதர் 25 வயதில் இருக்கின்ற பொழுது தன் உடலை பராமரிக்க துவங்கிவிட்டார். கண்ணியமிக்க மேலான பெருமக்களே, நம்முடைய உடலை நாம் பாதுகாப்பது நமக்கு பெரிய அக்கறையும் கவலையும் வர வேண்டும் என்பதை அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லி காண்பிக்கிறார்கள். என்று சொன்னால், இந்த உலகத்தில் நம் உடலை பராமரிக்காவிட்டால் பெரிய ஆபத்து நம்மை நோக்கி வர இருக்கிறது. இன்றைக்கு வேண்டுமானால் ஆரோக்கியமாக மூச்சு விடலாம், இன்றைக்கு வேண்டுமானால் கடினமான பொருட்களை உட்கொள்ளலாம், நன்றாக இருக்கலாம், கிடைப்பதை சாப்பிடலாம். ஆனால் ஒரு காலம் வரும், ஒரு வயது வரும், நம்மால் நடக்க முடியாது, நம்மால் மூச்சு விட முடியாது, நம்மால் எதையும் சாப்பிட முடியாது. அப்படிப்பட்ட பேர் அபாயம் வெளிநாடுகளில் இருந்தோ வெளி மாநிலங்களில் இருந்தோ இந்த கண்டம் விட்டு கண்டம் கிடையாது, நமக்கு அருகாமையிலே இருக்கிறது, நம் கூட வச்சிருக்கிறோம். பெரிய அபாயம் நம்ம கூட தான், நம்ம உடலை ஒட்டிதான் இருக்கு. இந்த உடல் தான் ஒரு 20-40 வருடம் கழிந்ததுக்கு பின்னால் அந்த உடலிலிருந்து ஒரு அபாயம் வெளிப்படும். எண்ணிக்கை மேலான பெருமக்களே, அது மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே உடலை நாம் பராமரிக்க தவறிவிட்டால் மறுமையிலும் வேறு அபாயம் காத்திருப்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். அல்லாஹ் கேட்பான், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாமத்துக்களை நீங்கள் எவ்வாறு செலவழித்தீர்கள், உங்கள் நியாமத்துக்களை எவ்வாறு நீங்கள் பராமரித்தீர்கள் என்பதை பற்றி அல்லாஹ் பெரிய நீண்ட கேள்வியாக கேட்பதாக குர்ஆனில் அல்லாஹ் தஆலா பதிவு செய்து பேசுகிறான். நம்மோடு வாழக்கூடிய சில மனிதர்கள், எத்தனையோ பேர்கள் இளம் வயதில் மரணத்தை தழுவி விடுகிறார்கள். அப்படி அந்த மரணத்தை தழுவக்கூடிய அந்த மனிதர்கள் நாம் கவனித்து பார்க்க வேண்டும். மவுத்து எல்லோருக்கும் வரும், ஆனால் அந்த மவுத்து எந்த அடிப்படையில் வந்தது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு வாழ வேண்டிய வாலிபன், ஒரு வாழ வேண்டிய ஒரு மனிதன் சிறு வயதில் மரணிக்கிறார் என்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் திடீரென்று பெரிய அபாயத்தை தர மாட்டான். எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் அல்லாஹ் தன் அடியான்